ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து இங்கே எழுதணும், அடுத்து ஒய்யை இங்கே எழுதணும், அடுத்து எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதி வச்சிடணும். அடுத்து ஒய் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் இங்கே எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1 அது இந்த கண்டிஷனில் போடணும். அப்போது 0னா இந்த இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ 1, அப்போ 3Kன்னு வரும். ஸோ இந்த பாக்ஸு அப்படியே எல்லா பாக்ஸையும் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். அதாவது 0 to எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 2 அதை கொண்டு வந்து இங்கே போடணும். இப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபில் பண்ணிட்டே வந்தோம்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு முதல் சாப்டரில் பார்த்துருப்போம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பி அந்த கேவோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கொஸ்டினில் வந்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுறதுல என்னன்னு சொல்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வந்து இன்னொரு ரோ இன்னொரு ஒரு காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல பி ஆஃப் ஒய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒய் இருக்க இடத்துல பி ஆஃப் எக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, இந்த இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். 3, 5, 7, 15 வருமா ஆட் பண்ணி இங்கே போடணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். அது பி ஆஃப் எக்ஸில் இது எப்படி போடணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரோ அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரும். அடுத்து மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. கொஸ்டினில் கேட்பாங்க மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒரு ரோவை தூக்கணும். இந்த இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் புதுசாக, அதில் ஒன்றை தூக்கணும், ஒன்றை வச்சுக்கணும். ஓகே, இல்லை சாரி, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கிடையாது. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இந்த இருக்குல்ல 0, 1, 2, 3, 0, 1, 2 அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன மார்ஜினல், இந்த மார்ஜினில் என்ன இருக்குதோ அதை எடுக்கணும். அதே மாதிரி 1, 2, 3 இந்த மார்ஜினில் என்ன இருக்கோ அந்த மார்ஜின். ஸோ மார்ஜின் உள்ள எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். ஓகே, அடுத்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா எக்ஸ்னு வச்சு எக்ஸோட கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். எக்ஸோட கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா எக்ஸை வச்சுக்கணும், பி ஆஃப் எக்ஸை தூக்கிடணும். இப்போ இந்த காலமே தூக்கிடணும். அடுத்து இந்த இப்போது கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த இதையும் தூக்கணும். ஓகே, இந்த ரெண்டையுமே ரிமூவ் பண்ணி ஆகணும். அது எப்படி ரிமூவ் பண்ண போகிறது தான் இது. இப்போ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்னா பி ஆஃப் எக்ஸ் அப்படியே டோட்டல் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பி ஆஃப் ஒய்யை இதோட டினாமினேட்டரில் எல்லாத்துலேயும் போட்டு எழுதணும். அதாவது 3/72 by 15/72, 3/72 by 15/72 அப்படியே எல்லாத்துக்கும் எழுதணும். அதே மாதிரி இங்கே 24 வந்து எழுதணும், இங்கே 33 எழுதணும். கொடுத்துருக்காங்களா 24, 33. எக்ஸ்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பி ஆஃப் எக்ஸை தூக்கிடணும், அடுத்து இதை டினாமினேட்டர் எழுதணும். அப்போ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்னா இந்த இதை தூக்கிடணும், இதை ஒவ்வொரு டினாமினேட்டர்லேயும் எழுதணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து என்ன கேட்பாங்கன்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் போட்டு 1, 2, 3, 4, 5 அதை எழுதிக்கணும். அடுத்து 1 எப்படின்னா பாசிபிலிட்டிஸில் ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த டேபிள் லைக் 1 இங்கே இது மட்டும்தான். ஓகே, ஒரு நிமிஷம் இது எப்படி எழுதணும்னு சொல்லிடுறேன். 1, 2, 3, 4, 5 எழுதணும். இங்கேருந்து இந்த 0,1 எப்படி வந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 வரும், அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்மளாக தான் எழுதணும். 0 இந்த இருக்குல்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ், ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ், ரெண்டாவது உள்ளது ஒய். ஸோ 0 + 1 1. ஸோ அதனால் இங்கே 0 + 2 2, அதே 1 + 1 அதுவும் 2 தான். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே 3க்கு வரப்போ 0 + 3 1 + 2 2 + 1. அதே 4க்கு வரப்போ 2 + 2 1 + 3.
அடுத்து 5க்கு வரப்போ இது. ஓகே. ஃபஸ்ட்டு என்னன்னா 0,1 இதை மட்டும் ஆட் பண்ணுவோம். அடுத்து இந்த இந்த 2 ஆட் பண்ணுவோம். அடுத்து இந்த இதை ஆட் பண்ணுவோம். அடுத்து இந்த இதை ஆட் பண்ணுவோம். இந்த இதை ஆட் பண்ணுவோம். இப்படியே ஆட் பண்ணி எழுதியிருப்போம். இதுதான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இதே சம்ம தான் அடுத்து செகண்ட் கொஸ்டினும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷனும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நடுவில் அந்த பார்ட் கேட்கவே இல்லை. இதை கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் கேட்கவே இல்லை. ஸோ அதை நம்ம எழுதவும் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு அது கண்டுபிடிக்கணும். அது ஆல்ரெடி கிவன் டேட்டா கிவன் டேட்டா வந்து 4xy கொடுத்துருக்காங்களா, அதனால அதுக்குரிய xy போட்டிருப்போம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு எக்ஸோட வச்சு ஒரு ஆன்சர் வரும். ஓகே. இது 0 to 1 அவங்களே கொடுத்தது வந்து 0 to 1 ஃபங்க்ஷன் உள்ள போடுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே வெளியே எக்ஸ் இருந்ததுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணுறோம். அதே இது ஒய் இருந்துச்சுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுதான் ஆன்சர் வந்துடும். இதுதான் முடிஞ்சு. அடுத்து இது இந்த இன்டகிரேஷன் பார்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது வேணாம். அடுத்து இந்த இது சொல்கிறேன்.